சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் இருக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, விஜய் சேதுபதி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படத்தில் வில்லனா மிதுன் சக்கரவர்த்தி நடிக்கிறாரு. ஷாருக் கான் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணுறதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 திரைப்படம், இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி தான் எடுக்க போகிறாரு. அதைத் தொடர்ந்து இப்போ ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதாவது அட்லி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனை வச்சு பயங்கரமான ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்கிறதா தகவல்கள் தீயாக பரவி கொண்டு இருக்கு. அதாவது அட்லி இப்போ அல்லு அர்ஜுனை வச்சு மிக பிரம்மாண்டமான ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த ப்ராஜெக்டை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படம் அடுத்த வருஷம் 2027க்கு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அப்போ தான் தலைவர் 173 படமும் ரிலீஸ் ஆகும். மேலும் அட்லி எடுக்கிற இந்த ப்ராஜெக்ட் 2 பாகங்களாக உருவாகுது எனவும், முதல் பாகத்தை தான் இப்போ எடுத்திருக்காரு. இதை முடித்த கையோட ரஜினி கமல் இணைய போகிற மாசான படத்தை எடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ப்ராஜெக்டையும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்களாம். மேலும் இந்த படம் ரஜினி கமல் 2 பேரையும் வச்சு எந்த அளவுக்கு ஒரு மாசான கேங்ஸ்டர் படம் கொடுக்க முடியுமோ அதற்கு தகுதியானவர் அட்லி தான் எனவும், அதற்கான கதையுமே ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனிடம் சொன்னாராம். மேலும் இந்த படத்தில் வில்லனா சல்மான் கான் ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ரஜினி மற்றும் சல்மான் கான் இணைய போகிற படத்தை பற்றி அறிவிப்பு விட்டிருந்தார் அட்லி. அதோடு அந்த அறிவிப்பு அப்படியே நின்று போச்சு. இப்போ அதற்கான வேலைகளை தொடங்கி இருக்காராம் அட்லி. அல்லு அர்ஜுன் படத்தை முடித்த கையோட இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் எனவும், ஏற்கனவே அட்லி அவர்கள் நிறைய முறை ரஜினியை வச்சு படம் எடுக்க ட்ரை பண்ணார். ரஜினியை வச்சு படம் பண்ணுறது தான் தன்னுடைய கனவு எனவும் சொல்லியிருந்தார். அது இப்போ நனவாகியிருக்கு. கமல்ஹாசன் கிட்டையும் கதையை சொல்லி ஓகே வாங்கிட்டாராம். கண்டிப்பாக கூடிய விரைவில் இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்படும். தொடர்ந்து அல்லு அர்ஜுன் படத்தில் பிஸியாக இருக்கும் அட்லி, அந்த படம் 800 கோடி பட்ஜெட் வரை போடப்பட்டு உருவாக்கப்பட்டு வருதாம். சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஜானரில் உருவாகிட்டு வரும் இந்த படத்தில் தீபிகா படுகோன், ராஷ்மிகா மந்தனா என 3 ஹீரோயின்கள் நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணும் என நம்பப்படுது. அதை தொடர்ந்து தான் ரஜினிகாந்த் படம் கண்டிப்பாக இந்த வருஷத்திலே ஸ்டார்ட் பண்ணப்படும். 2027 மிடில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.